இன்னைக்கு ஆண்டவரோட செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து மெசேஜோட டைட்டில் என்னன்னா, தேவனுடைய பார்வை. நம்ம எல்லாரும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கோம், நிறைய மெசேஜஸ் கேட்டிருக்கிறோம். இது எல்லாத்துலேயும் இப்படி தான் ஆண்டவர் என்னைய பார்க்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஆண்டவரோட பார்வை நம்ம மேலே எப்படி இருக்குது, ஆண்டவர் உண்மையிலே அவர் இருதயத்தில் நம்மளை குறித்து எப்படி நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு பிக்சரை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 8:22-25 யாராவது வாசிப்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இப்போ இதே வசனம் மார்க் 4:36-40. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஸோ இந்த ரெண்டு பேசேஜுமே ஒரே பேசேஜ் தான். ஒன்று வந்து மார்க் எழுதுறாரு, இன்னொன்று மத்தேயு எழுதுறாரு. இப்போ இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா சீஷர்கள், ஏசப்பா எல்லாரும் வந்து படகுல இருக்கிறாங்க. அப்போ படகுல இருக்கும்போது சுழல் காற்று வருது, காற்றடிக்குது, கொந்தளிப்புன்ற வேர்டு எழுதப்பட்டிருக்கு. ஸோ லிட்ரலாக அந்த போட்டு வந்து, போட்டுனா ரொம்ப சின்ன போட்டு, ஷிப்பு மாதிரி கிடையாது, அதில் ஜஸ்ட்டு ஒரு 10 பேர் உட்கார்ற அளவுக்கு தான் இருக்குது. அது தண்ணீர்னால நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ இது நடந்துட்டுருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு, பட் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இவ்வளோ இது நடந்துட்டுருக்கு. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, வசனம் இப்போ 41 சொல்லுது, அவங்க சாக போகிறோன்ற நினைக்கிற அளவுக்கு வந்து அவங்க பயப்படுறாங்க. ஆனால் ஏசப்பா நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, அதில் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பட் ஜீசஸ் வாஸ் இன் த ஸ்டர்ன் அஸ்லீப் ஆன் த குஷன். அவர் தலைமையில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், தூங்கிட்டு இருந்தாராம். ஸோ அதே சிச்சுவேஷன் தான், சீஷர்களும் அதே சிச்சுவேஷன் தான், ஏசப்பாக்கும் அதே சிச்சுவேஷன் தான். அவங்களுக்கும் அந்த கொந்தளிப்பு இருக்குது, இவருக்கும் அந்த கொந்தளிப்பு இருக்குது. அவங்களுக்கும் காற்றடிக்குது, இவங்களுக்கும் காற்றடிக்குது. அவங்க இருந்த அதே போட்டில் தான் வந்து தண்ணீர் நிரம்புது, ஏசப்பாவும் அதே போட்டில் தான் இருக்கிற. இவ்வளவும் நடந்துட்டுருக்கு. ஆனால் ரெண்டு பேரோட ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாக போகிறோன்ற லெவலுக்கு பயந்து பீதியாகி, அவர் ஐயரே நம்ம மடியிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனால் நம்ம தலைவர் வந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரே சிச்சுவேஷனில் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேறு விதமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ வேறு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ ஏசப்பா என்ன கொஸ்டினை கேட்குறாரு, முதல்ல காற்ற அமைதியாருன்னு சொல்லி அமர்த்திட்டாரு. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாரு சீஷர்களுக்கு, என்ன கொஸ்டின் கேட்குறாரு, why are you afraid, do you still have no faith and confidence in me? தமிழ் எப்படி இருக்கு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், நீங்கள் ஏன் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. இது என்னங்க, இது நியாயமான கேள்வி ஆண்டவர் கேட்டது? நியாயமான கேள்வின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை அநியாயமான கேள்வின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இது நியாயமா அநியாயமானு இதை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம கேட்டது என்ன, உனக்கு விசுவாசம் பத்தலை, நீ இன்னும் விசுவாசிக்கணும், விசுவாசிக்க ட்ரை பண்ணு. இப்போ ஒரு ஆப்பிள் மரத்தை எடுத்தால் அது முக்கியம் அங்கே ஆப்பிள் தருது, அது பாட்டு கேஷுவலாக இருக்குது, தண்ணி ஊற்றுறோம், வெளிச்சத்தை அப்சார்ப் பண்ணுது, அது தானாக ஆப். ஸோ அந்த விசுவாசன்றது நம்மளே பிறப்பிச்சிக்க முடியாது. அப்போது ஒரே சூழ்நிலை, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பயமுறுத்துகிற சூழ்நிலையில்
சீஷர்கள் எந்த இதை நினைச்சு அவங்க பயந்தாங்களோ, ஸோ ஒரே சூழ்நிலையில ஏசப்பாவால ஒரு விசுவாசமா அமைதலா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சிச்சு. ஆனா சீஷர்களுக்கு டோட்டல் அன்ரெஸ்ட் இருந்தது, டோட்டலா ஒரு சமாதானம் இன்மை இருந்தது. மறிச்சிருவோன்ற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபெய்த் வந்து ஏசப்பாக்கு எப்படி வந்தது, இல்லை இந்த நம்பிக்கை இந்த பீஸ் வந்து எதனால வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபெய்த் கம்ஸ் பை நோயிங் காட். விசுவாசம் நம்ம நம்புறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால வருது. நம்ம விசுவாசிக்கணும் இன்னும் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, மற்றவங்க திட்டுறதுனாலையோ, உனக்கு விசுவாசமே பத்தலன்னு இது பண்ணுறதுனாலையோ அந்த விசுவாசம்லாம் தானாக வராது. யாரை நம்புகிறோம் அப்படின்றவரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வந்துடும், விசுவாசம் தானாக வந்துடும். ஸோ நம்ம இந்த கிறிஸ்துவத்திலேயே அதிகமாக நம்ம என்ன சின்ன வயசுலேருந்தே மெசேஜ் கேட்டிருக்கோம்னா, நீ விசுவாசிக்கிறது பத்தலை, நீ பைபிள் வாசிக்கிறது பத்தலை, நீ ஜெபிக்கிறது பத்தலை, உன் கிரியை பத்தலை, இது பத்தலை, அது பத்தலை, அது பத்தலைன்னு இதை சொல்லியே கேட்டே நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் ஆண்டவரோட பார்வை என்ன தெரியுமா? காட் சேஸ் யூ ஆர் இனஃப். இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு. நீ போதும், இருக்கிற வண்ணமா நீ வா, நீ போதும், யூ ஆர் இனஃப் அப்படின்றது தான் ஆண்டவரோட பார்வையாக இருக்குது. நம்மளை வந்து என்ன சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா சர்ச்சில், யூ ஆர் அன்வர்தி, நீ வந்து பாத்திரனே இல்லை அவரோட பிளெஸ்ஸிங்க்கு, நீ பல்ட்டி அடித்து குட்டிக்காரணம் போட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து இவ்வளோ நீ கிரியை செஞ்சு ஊழியம் செஞ்சு தான் நீ ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்றத நம்மளுக்கு புகுத்திட்டாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், அதனால நீ பரிசுத்தமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை நம்புகிறேன், அதனால நீ ஊழியம் செய்யின்னு சொல்கிற. இதுதான் ஆண்டவருடைய பார்வையாக இருக்குது. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை பரிபூர்ணம் அடைஞ்சோன்னு தான் நம்மளை நேசிக்கிறாருன்ற இல்லை, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தேவன் நம்மளை ரசிக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாரு. இப்போ ஒரு பிறந்து கொஞ்ச நாள் ஆன குழந்தைய ஒரு தகப்பன் வந்து கையில் வச்சிருக்கிறாரு, அவர் கையிலே உச்சா போயிடுது. அவர் ட்ரெஸ்ஸு நல்லா கோட்டு சூட்டு போட்டுட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் போக ரெடி ஆகுறாரு, வீட்டை விட்டு வெளியே போக. அப்போ தூக்கி கொஞ்சிட்டு போகலான்னு தூக்குறாரு, அவர் கோட்டு மேலேயே அது டாய்லெட் போயிடுதுன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்? ஒதுக்கி தள்ளி டமல்னு குழந்தைய டொம்முன்னு கீழே போட்டுருவாரா? ஐயோ என் செல்லோன்னு முத்தம் கொடுத்துட்டு அடுத்து போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேகமாக வெளியே ஓடுவாங்க இல்லையா? அந்த குழந்தையும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த தகப்பன் ரசிக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம தேவனும் நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், எந்த விசுவாச அளவில் இருந்தாலும், எந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஆண்டவர் ரசிக்கிறாரு, அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட்டுன்னு பார்க்குறாரு. இப்போ நான் ஜோவை கூப்பிட்டு ஒரு கொரியோகிராஃபிக்கு வந்து நீ சொல்லிக் கொடுமான்னு சொல்கிறேன், அது வந்து ஒரு ஸ்டெப்பை சொல்லி கொடுக்குது. டிலைட்டியும் அந்த டான்ஸில் ஆடுறான்னு வச்சுக்கலாம். இப்போ டிலைட்டி வந்து ஜோ போடுற ஸ்டெப்பு மாதிரியே 100% டிலைட்டியால் போட முடியுமா? போட முடியாது. அவன் ஏதோ ஒரு 10% போட ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ பாபு டிலைட்டியோட அப்பாவை கூப்பிட்டு எப்படி ஆடினான்னு கேட்டால் என்ன சொல்வார்? ஏதோ சுமாராக ஆடினான்னு சொல்லுவார். ஐயோ என் செல்லம் அப்படின்னு கொஞ்சம் வரல, அது கையை காலை அசைச்சாலே அவர் அவ்வளோ ரசிப்பார். ஏன்? அவன் அந்த ஸ்டேஜு. அதே மாதிரி தான் நம்ம பரிபூர்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நம்மளை 100% நேசிக்கிறாருலாம் இல்லை. நம்ம இருக்கிற விசுவாச ஸ்தலத்தில், நம்ம இருக்கிற ஒரு ஜெப ஜீவியத்தில், நம்ம இருக்கிற மெச்சூரிட்டிலே ஆண்டவர் 100% நம்மளை ரசிக்கிறாரு, நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு. ஸோ யூ ஆர் இனஃப், யூ ஆர் வர்தி. இதுதான் ஆண்டவருடைய பார்வையாக இருக்குது நம்மளை குறித்து. இதுதான் தேவனுடைய பார்வை. இப்போ இதை ஒரு சைடு வச்சுட்டு நான் இன்னொரு உவமைக்கு போகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த ஓமையை நம்ம பல தடவை வாசிச்சிருக்கோம், பல மெசேஜஸ்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அப்பாவோட ஒரு புதிய ஒரு முகத்தை நான் இதிலிருந்து நம்ம எல்லாருக்கும் காட்ட விரும்புகிறேன். ஸோ இந்த ஓமையில் வந்து ஒரு இளைய குமாரன், முதல்ல கெட்ட குமாரன்ன்ற வேர்டு இந்த படித்ததில் எதுலையாவது இருக்குதா? எத்தனை வசனம் படித்தோம் இருக்குதா? ஆனால் நம்மளுக்கு என்னத்தை மண்டையில் பதிச்சு வச்சுட்டாங்க, கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமார். ஆண்டவர் ஒரு தடவை கூட அவனை கெட்ட குமாரன் சொல்லவே இல்லைங்க. அது நம்மளா வச்ச பேர். கிறிஸ்தவத்தில் பாஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் அவனுக்கு என்னன்னு பேர் வச்சுட்டாங்க, கெட்ட குமாரன். பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரா? இந்த ஓமையை யார் சொல்கிறா? ஏசப்பா சொல்கிறார். ஒரு இடத்துலையாவது அவனை கெட்ட குமாரன்னு சொல்கிறாரா? இல்லவே இல்லை. ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு சொல்லவே கூடாது. அவங்க கிரியைகள் கெட்டதாக இருக்கலாம், அதுக்காக அவங்க ஆளே கெட்டவங்கன்றது கிடையாது. அப்படி பேட் கேர்ள் பேட் பாய் அப்படின்னு சொல்லவே கூடாதுன்னு ஆண்டவர் என்னை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட கெட்ட குமாரன் ஆண்டவர் அழைக்கவே இல்லை. அப்போது இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வாசிச்சிருக்கோம் இந்த ஓமையை. 2 குமாரர்கள் இருந்தாங்க. இளைய குமாரன் வந்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாரு. இதை ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. அந்த மூவியில் பார்த்தா என்னென்ன பாவங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் வேஸ்ட் பண்ணுறாரு. தண்ணி அடிக்கிறாரு, பெண்களோட இருக்கிறாரு, மது அருந்துறாரு, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த மணியை வேஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு விதைச்சி அறுவடை பண்ணி வெயிலில் நின்று மழையில் நின்று உழுது பல காரியங்களை செஞ்சு சம்பாதிச்ச பணம். அதை அசால்ட்டாக விரயம் பண்ணி பூராத்தையும் தீத்துடுறாரு. தீத்துட்டு கடைசியில் என்னன்னா அந்த இடத்துல பஞ்சம் ரொம்ப சிவியராக இருந்ததுனால யாருமே வேலைக்காரங்களே வச்சுக்கலையாம். இப்போ கோவிட் டைமில் நம்மலாம் என்ன பண்ணோம், மேக்ஸிமம் வீட்டில் வேலைக்கு ஆள் கூப்பிட்டவங்க கூட நம்ம என்ன சொல்லிட்டோம், வேணாம் நின்றுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு, சரி நம்மளும் வீட்டில் இருக்கோம் நம்மளே பண்ணிக்கலான்ற. அதே மாதிரி தான் பஞ்சத்தில் காசு குறையவும் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, நம்மளே நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு யாருமே வேலைக்கு ஆள் எடுக்கல. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா போய் ஒருத்தங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டானா, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் ஏதாவது வேலை செய்கிறேன், ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு. he just went and forced himself into a family. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ போய் பன்றிகளை மேயின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பன்றிகளுக்கு கொடுக்குற சாப்பாடு கூட இவனுக்கு இனஃபாக இல்லையா. அதை கூட அதையாவது திங்கலான்னு சொன்னால் அது கூட அவனுக்கு தின்றதுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். பட் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வசனம் 17 என்ன சொல்லுது, 17 திருப்பி வாசிக்கலாமா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, he came to his senses. அப்போ புத்தி தெளிகிறதுன்னு எதை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கலாம். வாசிங்கடா. அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. என் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு. ஸோ என்னைக்கு அவன் எனக்கு இதெல்லாம் திருப்தி தரும்னு எல்லாத்தையும் தேட ஆரம்பித்தானோ அன்னைக்கு அவன் புத்தி வந்து தெளிவில்லாமல் இருந்திருக்கிறான்னு அர்த்தம். நான் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்சர் கிளாஸில் சண்டே கிளாஸில் எடுத்தேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஹார்ட்டில் ஒரு காட் ஷேப்டு வேக்யூம் இருக்குன்னு, கடவுளால் மட்டும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வெற்றிடம் இருக்குது. ஆனால் நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம், நிறைய காரியங்களை வச்சு அந்த இருதயத்தை நிரப்ப ட்ரை பண்ணுறோம். இவங்க என்னைய நேசிக்கிறாங்க, அந்த அன்பு என்னைய நிறச்சிருமா, இந்த கிஃப்ட்டு என்னைய நிறச்சிருமா, இங்கே போய் ஷாப்பிங் போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் வாங்குறேன், புது ஹேண்ட்பேக் வாங்குறேன், புதுசாக இது வாங்குறேன், ஒரு லேண்டு வாங்குறேன், இது என்னைய நிறச்சிருமா, அப்பா என் பேரம்பேத்தியோடு நான் விளையாடுறேன், அவங்க அன்பு என்னைய நிறச்சிருமா அப்படின்னு பல நல்ல விஷயங்களால், இல்லை இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணி சக்ஸஸ் ஆனால் அதில் எனக்கு இருதயம் நிறைஞ்சிரும்னு அநேக காரியங்களை வச்சு அந்த இருதயத்தில் இருக்க வெற்றிடத்தை நிரப்ப ட்ரை பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த வெற்றிடம் கடவுளுக்காகவே உண்டாக்கப்பட்டது. அவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டா ஒழிஞ்சு அந்த வெற்றிடம் நிரப்பவே படாது. அதுதான் வந்து ட்ரூத்து. ஸோ இங்கே வந்து இவன் வந்து அந்த தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கிட்டு ஏன் போகிறான், இவனுக்கு தெரில தகப்பன் தான் நம்மளை நிரப்ப முடியும்னு தெரில. அவர் கையில் கொடுக்குற காசு வந்து நம்மளை நிரப்பிடும்னு நினச்சி ஆல்கஹாலை வச்சு நிரப்ப ட்ரை பண்ணுறான். அவன் கேர்ள்ஸை வச்சு நிரப்ப ட்ரை பண்ணுறான். அவன் போய் பல ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க அதை வச்சு நிரப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் எதுவுமே அவனை நிரப்பவே முடியல. ஸோ அவனை நிரப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு என்னைக்கு அப்பாவை குறித்து யோசிக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது புத்தி தெளிந்த போது அப்படின்னு இருக்கு. ஸோ
when we start நம்மளோட சின்னையும் நம்மளோட பாவத்தையும் நம்ம இருக்கிற நிலைமையும் யோசிச்சுட்டு இருக்க வரைக்கும் நம்ம புத்தி தெளிவில்லாமல் தான் இருக்கிறோம். பைபிள் படி என்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்றத விட்டுட்டு அப்பா எப்படி இருக்கிறாரு, அவர் என்னை எப்படி யோசிக்கிறாரு, அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாருன்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே வசனம் என்ன சொல்லுது, புத்தி தெளிந்த போது. அந்த ஃபுல்லா வாசிச்சிடலாம்டா அந்த வசனத்தை, அடுத்த 2 வசனத்தை. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஸோ இங்கே வந்து அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு இருக்கு. ஸோ என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல வந்து ஹீ வாஸ் சின் கான்ஷியஸ்னா அவன் பாவத்தையே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தான். நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன்னு சின் கான்ஷியஸாக இருந்தான். 2வது அவர் எப்படி ஃபீல் பண்ணான், பாத்திரன் இல்லைன்னு சொல்கிறாரு. அவன் பாத்திரன் இல்லைன்றதை ஃபீல் பண்ணான், அன்வர்தியாக ஃபீல் பண்ணான், டர்ட்டியாக ஃபீல் பண்ணான். நான் எப்படி அப்பாட்ட போகிறது, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவர் அன்பை புரிஞ்சுக்காமல் பிரிஞ்சு போயிட்டேன்னு டர்ட்டியாக ஃபீல் பண்ணான், அன்வர்தியாக பாத்திரன் இல்லைன்னு ஃபீல் பண்ணான். அடுத்து வேலைக்காரரில் ஒருத்தரையாவது என்னைய வந்து நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு நான் அப்பாட்ட போய் சொல்லுவேன்னு சொல்கிறேன். அப்படின்னா he did not feel like a son, ஒரு மகனை போல் உணரலைங்க அவன். ஸோ இதுதான் அவனுடைய ஸ்டேட்டஸாக இருந்தது. அவன் சின் கான்ஷியஸாக இருந்தான், அன்வர்தியாக இருந்தான் இல்லை ஃபீல் பண்ணான். 3வது ஒரு மகனை போல் அவன் உணரவே இல்லை. ஸோ இங்கே வந்து இதுதான் அவன் உணர்ந்தான். பட் பிதா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வசனம் 20 இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் அவர் மனசில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு, 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஸோ அவன் வந்து எழுந்து நடக்க தான் ஆரம்பித்தான் அப்பாவை நோக்கி. நடக்க ஆரம்பித்தோன்னே பிதா என்ன பண்ணுறாரு, அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த ஓமை சொல்லுதுன்னா அவர் ஓடுறாரு. ஆக்சுவலாக ஜூவிஷ் கலாச்சாரத்தில், யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு அடல்ட்ஹுட் ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி ரேசஸை தவிர ஓடுறது, ஒரு பெரியவங்க ஓடுறதுன்றது அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சல், ஓட மாட்டாங்களாம். ஸோ இங்கே வந்து ஆண்டவர் ஓடுறாரு. இன்னொன்று, அந்த ஜூஸ் போடுற ரோபை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும். நம்மளை மாதிரி லைட் வெயிட் ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட மாட்டாங்க. 3 லேயர் போடுவாங்க. அவங்களோட இன்னர் கார்மெண்ட் ஒரு லேயர், உள்ள இன்னர் க்ளோக் ஒரு லேயர், வெளியில் அவுட்டர் ரோப் ஒரு லேயர்னு 3 லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க. ஸோ அது வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறதும் ஒரு கஷ்டமான விஷயம். அப்போ ஓடணுன்னா என்ன பண்ணும், இப்போ நம்ம ஊரில் வேஷ்டியை நல்லா அந்த எத்தனையோ முளம் வேஷ்டி சொல்கிறாங்க, அதை கட்டிட்டு ஓட முடியுமா ஃபாஸ்ட்டாக? ஓடணுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, மடித்து கட்டுவாங்க இல்லையா? ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் கணுக்கால் தெரிகிறதே வந்து அது அவங்களுக்கு கௌரவ குறைச்சல், டிக்னிட்டி கிடையாது. ஸோ அந்த கணுக்காலுக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கும் அவங்களோட வஸ்திரம். அப்போ இவர் ஓடி இருக்கணும்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும், அதை மடித்து இழுத்து கட்டியிருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், நம்மளை அடையிறதுக்கு, நம்மளை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு, நம்மளை நேசிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அவர் டிக்னிட்டி கூட ஒன்றுமே இல்லை. அந்த டிக்னிட்டியை விடுறதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்ரே இல்லை. என் பிள்ளை வரான், என் பிள்ளை என் கூட இருக்கிறான்னு அதை மடித்து கட்டிக்கிட்டு ஓடுறாருங்க. இது சிலுவையில் எங்கே தெரியுதுன்னா, அவர் வந்து இன்னைக்கு எல்லா படத்துலையும் வஸ்திரத்தோடு தான் அவர் தொங்கினாருன்னு இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, வஸ்திரம் இல்லாதவராய் அவர் சிலுவையில் தொங்கினார். His dignity didn't matter to God to love us. நம்மளை அன்பு செய்கிறதுக்கு, நம்மளை அடையிறதுக்கு அவர் டிக்னிட்டி அவருக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. இதுதான் இங்கே பிக்சர் ஆஃப் ஃபாதர். ஸோ அந்த ஃபாதர் என்ன பண்ணார், அந்த தகப்பன் என்ன பண்ணார்னா, அவன் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே மடித்து கட்டிக்கிட்டு ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி, அவன் ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல்லிங்காக இருந்திருப்பானா, பன்றிகளோட வேலை செஞ்சுருக்கான், ஸ்வீட் ஸ்மெல்லிங்காக இருந்திருக்கிறானா, அவன் பன்றிகளோட இருக்கிறான். அந்த சாப்பாடு கூட கிடைக்கலன்னா எல்லாம் பிரண்டு. இன்னொன்று, பன்றி ஒரு நீட்டான அனிமல்ல, சதக்குன்னு அந்த சகதியில் மிதிச்சு அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக சகதியாகவும் அந்த பன்னி நாத்தம் தான் அடிச்சிருக்கும். பட் அதை எதையுமே நீ போய் குளிச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் அதை எதையுமே பார்க்கல. நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லலை, இல்லை இவனை குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுங்கன்னு சொல்லலை. எதையுமே பார்க்காம முதல்ல போய் கட்டிக்கிறாரு, கட்டி முத்தமிடுறாருன்னு வசனம் சொல்லுது. அடுத்து இப்போ இவர் இதை பண்ணதுக்கப்புறம் இந்த சன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த மகன் வந்து என்ன பேசிட்டே இருக்கிறான்னா, he was constantly talking about his unworthiness.
எப்படி அவன் பாத்திரன் இல்லை அவன் தப்பு செஞ்சிருக்கான்றதையும் அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ நான் வந்து ஒரு மகனா இருக்கவே லாய்க்கில்ல அப்படின்னு அவன் டர்ட்டியாக ஃபீல் பண்ணதை அப்படியே வாய்ஸ் அவுட் பண்ணுறான் வாயில. அப்படி சொல்லும் போது அடுத்த வசனம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த ஒரே ஒரு நிமிஷம், இங்கே அப்பொழுது தகப்பன் அப்படின்ற வேர்டுக்கு நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். இப்போ அதற்கு பிரதியுத்தரமாக தகப்பன் அப்படின்னு எழுதியிருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவர் சொல்றது ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது அப்பொழுது தகப்பன் பட் த ஃபாதர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் பேசவே குறுக்க இவர் வேற பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். சில நேரம் இரலவெண்ட்டாக நம்ம சில்ட்ரன் பேசும்போது அதை தாண்டி நம்ம குறுக்கிட்டு பேசலாம். டேய் நான் சொல்கிறதே வேற, நீ என்னத்தையோ உளறிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் குறுக்கிட்டு பேசுகிறாரு. குறுக்கிட்டு என்ன பேசுகிறாரு? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஸோ அப்பொழுது தகப்பன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான், அப்பா நான் உங்களுக்கு பாத்திரனே இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேன், உங்கள் மகனாக இருக்கவே இல்லை. இவன் சொல்லிகிட்டே இருக்கும் போது இவர் திரும்பிட்டார். இவர் திரும்பி சர்வன்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி சர்வன்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடாரு. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து காலுக்கு பாதரட்சையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இது ஒன்றுக்கும் பிப்ளிக்கல் டைம்ஸில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது. அது என்ன சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே உயர்ந்த வஸ்திரத்தை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் ஒரு ரோபை கொடுங்க அப்படின்னு இருக்கு. பிரிங் அவுட் த பெஸ்ட் ரோப் ஃபார் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அண்ட் புட் இட் ஆன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரோபுன்றது எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஸோ இங்கே ரட்சிப்பின் வஸ்திரங்களால் உடுத்து நீதியின் சால்வையினால் என்னை உடுத்துவித்தார். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அவரிடத்துல வரும்போது ஒரு நீதியின் சால்வையை போட்டுடுறாரு, ஒரு ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். இந்த ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸோட கலர் என்னன்னா ரெட்டு. இந்த ரெட்டு எதை சிக்னிஃபை பண்ணியிருக்குன்னா அவர் சிலுவையில் நம்மளுக்காக சிந்தின ரத்தம். ஸோ அந்த ரத்தத்தினால கழுவப்படும் போது பிதா கிட்ட நம்ம வரும்போது இவளை நந்தினியாக ஆண்டவர் பார்க்கறது இல்லை, கிறிஸ்துவாவே ஆண்டவர் பார்க்குறாரு. அதுதான் இந்த ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளோட பேர் என்ன? ஏசா, யாக்கோபு. ஆனால் பிளெஸ்ஸிங்கை வாங்கினது யாரு? யாக்கோபு. எப்படி போய் வாங்கினாரு? ஏசாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாரு. ட்ரெஸ்ஸுன்னா அவர் ரொம்ப ஹேரி, நிறைய முடி இருந்தவர். ஆனால் யாக்கோபுக்கு முடியே இருக்காதான். ஸோ அவரோட ட்ரெஸ்ஸு, ஆட்டு மயிர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் நின்று தடவி பார்க்கும்போது யாருன்னு நினச்சிக்கிட்டாரு? தடவி பார்க்கும்போது ஈசாக்கு யாருன்னு நினச்சிக்கிட்டாரு? ஏசான்னு நினச்சார். அதே மாதிரி நம்ம போனால் ஆண்டவர் தடவி பார்த்தா என்ன தான் தெரியும் அவருக்கு? ஏசு தான் தெரியும். ஸோ இந்த ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸை வந்து அந்த குமாரனுக்கு போட்டது எதுக்கு அடையாளம்னா நீதி அப்படின்றதுக்கு அடையாளம். ஸோ நீதி என்ற வஸ்திரம் தான் ஆண்டவர் சொல்கிற இந்த வஸ்திரமாக இருக்குது. அதுதான் நம்ம ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். இப்போ இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். ஸோ இங்கே வசனம் சொல்லுது we were made the righteousness of Godன்னு வசனம் சொல்லுது. அதாவது நம்மளாவே நம்மளை நீதிமான்களை ஆக்கி கொள்ள முடியாதான், பட் we were made righteous. அவரே வந்து டப்புன்னு நம்மளை மாற்றிட்டார். எப்படி மாற்றிட்டாரு? இந்த வஸ்திரத்தை கொடுத்து. ஸோ நமக்கு என்னைக்கு வந்து இயேசுவின் மேலே விசுவாசித்து அவரை வந்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு நமக்கு ஒரு ரோபு கொடுத்துட்டார். அந்த ரோப் என்ன? அந்த ரோபு பேர் என்ன? ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதி என்னும் வஸ்திரம். ஸோ அந்த நீதி என்னும் வஸ்திரம்னா அந்த வஸ்திரம் என்ன? ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நான் ஜெமிமாவா போகிறேன், பாஸ்டர் சம்பத்தா போகிறேன், நந்தினியா போகிறேன், ஜோவா போகிறேன், கிறிஸ்டினாக்காவை போகிறேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம போகும்போது நம்ம யாரா போகிறோம்? நம்ம மேலே என்ன சால்வை இருக்குது? நீதி என்னும் வஸ்திரம். அப்போ அந்த நீதின்ற வஸ்திரத்தோட பிதா கிட்ட போகும்போது அவர் என்னவா தான் நம்மளை பார்க்குறாரு? கிறிஸ்துவா தான் பார்க்குறாரு. இதுதான் தேவனுடைய பார்வை. ஸோ இங்கே வந்து அந்த மகன் அவன் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், அவன் சின்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நான் இதை பண்ணேன் ஆண்டவரே, நான் அதை பண்ணேன், நான் மகனாக இருக்கிறதுக்கே. ஆனால் உடனே ஆண்டவர் டொப்புன்னு என்னத்தை போட்டார்? வஸ்திரத்தை போட்டார். அப்படின்னா நான் உன்னை பார்க்குற பார்வையே வேறடான்னு சொல்கிறாரு. அவன் வாயால் சொன்னால் இவர் செஞ்சு காமிக்கிறாரு. உன்னை இப்படி தான் நான் பார்க்குறேன், ஐ see you as a righteous person. நான் உன்னை நீதியாக பார்க்குறேன், என்னுடைய நீதியாக பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வஸ்திரம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா we are made
த ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட். நாம் தேவனுடைய நீதியாகவே மாற்றப்பட்டு இருக்கிறோன்றது தான் அதுக்கு அடையாளம். ஸோ இன்னொரு வசனம் சொல்லுது, நம் கிரியைகளினாலே நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ நீ உங்கள் அப்பாவுக்கு எப்படி பிள்ளையானோம்? நம்ம ஏதாவது செஞ்சோமா? நல்ல பிள்ளையாய் மாறுவது எப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் சொல்லலாம். பிள்ளையா எப்படி ஆனோன்னா என்னத்தை சொல்கிறது? பிறந்துட்டோம், அவ்வளோதான். அது மாதிரி நம்ம எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்னா தேவனுக்குள்ளே பிறந்துட்டோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. தேவனுக்கு எப்படி பிறந்தோம்? எப்படி how were we born of God? எப்படி தேவனாலே பிறந்தோம்? விசுவாசத்தினாலே. ஸோ தேவனாலே பிறந்ததுனால நம்ம தேவனுடைய நீதியாகவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளை மாற்றிட்டாரு. ஸோ இந்த ஓமையில் அவன் மேலே போட்ட அந்த ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், அந்த ரோபுக்கு அதுதான் அர்த்தம். இட் வாஸ் ஒரு நீதியின் வஸ்திரம் தான் அந்த வசனம். அடுத்து என்னத்தை போடுறாங்க? மோதிரம் போடுறாங்க. ரிங் ஃபார் ஹிஸ் ஹேண்டுன்னு வசனம் சொல்லுது. ஸோ இந்த ரிங் எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, ரிங் சிம்பலைசஸ் தி அத்தாரிட்டி ஆஸ் அ சன். ஒரு மகனா உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்றத சிக்னிஃபை பண்ணுறதுக்கு தான் ஒரு ரிங்கு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் சிக்னட் ரிங்குன்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. இதுதான் சிக்னட் ரிங். ஸோ இந்த சிக்னட் ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ இந்த சிக்னட் ரிங் இட் வாஸ் அன் அஃபீஷியல் ஃபார்ம் ஆஃப் சிக்னேச்சர். அஃபீஷியலாக இப்போ நம்ம ஸ்டாம்ப் பேடில் இப்போ ஜேம்ஸ் நான் இந்த இதோட மேனேஜர்னு ஒரு சீல் அடிக்கிறார்ல, அந்த சீல் தான் இந்த சிக்னட் ரிங், இந்த முத்திரை மோதிரம். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்குன்னு ஒரு முத்திரை மோதிரம் இருக்குது. அவங்க அந்த காலத்தில் சைன்லாம் பேப்பர் கிடையாதுல்ல, ஸோ பேப்பர் இல்லாததுனால அந்த சுவடி மாதிரி இருக்கிறதுல எழுதிட்டு இதில் ஒரு மையை வச்சு இப்படி குத்துனாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னாருடைய ஃபேமிலி இது ஆத்தரைஸ்டு, இது அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் அந்த சிக்னட் ரிங். அப்போ மறுபடியும் அப்பா என்ன சொல்கிறாரு? அந்த ரிங்கை மாட்டி உனக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குடா, நீ என் மகன்டா அப்படின்னு சொல்கிறாரு. மகன்தான் மகள்தான் அன்பின் மொழிதானே அப்பா. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் மகன் தான். இப்போ மத்தேயு 28:18-19 என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆமென். ஸோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் போய் சீஷராக்குகள்னா என்ன மீன் பண்றாரு ஆண்டவர்? அந்த அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 17:10 எடுத்து வாசிக்கலாம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். ஆமென். உம்முடையவைகள் என்னுடையவைகள். ஆமென். என்னுடையவைகள் யாவும் யாரோட தான்? உம்முடையது. இப்ப ஆண்டவர் இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்ச வசனத்துல என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யோவான் 17:10 படி அந்த சகல அதிகாரமும் யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. ஆமென். நமக்குன்னா அதை எனக்குன்னு சொல்லணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ராஜா நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? எந்த ஊர்லயாவது ராஜா எப்படி நடப்பாரா? தொங்கு உளுந்து படி எப்படி அவங்க நடையே எப்படி இருக்கும்? நல்லா ஒரு வீரமா, ஒரு ஷோல்டர்ஸ் அப்பாட்டா என்னமோ எல்லாம் அந்த ஏன் அவங்க அப்படி நடக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க? அந்த நடையோட ரீசன் என்ன? அதிகாரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாமே அவங்கள்தான். இந்த ராஜ்யமே என்னதுன்ற அந்த தாட் தான் அவங்கள அப்படி நடக்க வைக்குது. ஆனா இன்னைக்கு இந்த கான்சியஸ்னஸோட நம்ம இருக்கிறோமா? ஒரு சின்ன ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த சீஷர்களுக்கு வந்த மாதிரி லேசா படகு அசைகிற மாதிரி இருந்தாலே என்ன ஆயிரும்? ஆண்டவரே என்னைய மறந்துட்டீங்களா, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மோடுக்கு போயிடுறோம். ஆனால் இன்னைக்கு உண்மை என்னன்னா, அந்த சிக்னட்ரிங்கை கையில் அந்த மகனுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்ல வர்றாரு தகப்பன்? எல்லா அத்தாரிட்டியும் உனக்கு மகனாக இருக்கிற எல்லா அத்தாரிட்டியும் உனக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கும் என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, அதனால உனக்கும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எதன் மேலெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு எதன் மேலெல்லாம் அதிகாரம் இருக்கு? சகலன்னு சொல்லிட்டாங்கக்கா. நான் என்ன கேட்குறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கன்னு கேட்குறேன். அது ஸ்பிளிட் பண்ணி எதன் மேலெல்லாம் அதிகாரம் இருக்கு ஆண்டவருக்கு?
வெரி குட். பிசாசின் மேல அதிகாரம் இருக்கு, வியாதியின் மேல அதிகாரம் இருக்கு, பாவத்தின் மேல அதிகாரம் இருக்கு, வேற சாபத்தின் மேல அதிகாரம் இருக்கு, இயற்கையின் மேல அதிகாரம் இருக்கு. இயற்கையின் மேல அதிகாரம் இருக்கா? ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து என்ன பண்ணாரு? அதட்டினோன்னு உடனே என்ன பண்ணுச்சு? கேட்க மாட்டேன்னு சொல்லிச்சா? உடனே கீழ்ப்படிஞ்சிருச்சு. வேற எதன் மேல அதிகாரம் இருக்கு? மரணத்தின் மேல. அப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் என்ன மீன் பண்றாரு? நம்மளுக்கும் வியாதியின் மேல, பிசாசின் மேல, இயற்கையின் மேல, டீமன்ஸ் மேல, எல்லாத்து மேலேயும் அதிகாரம் நம்மளுக்கும் இருக்குன்னு ஆண்டவர் மீன் பண்றாரு. மார்க் 16, 17, 18 ஒரு கிளிம்ஸ் இருக்கு எதுக்கு மேலெல்லாம் நம்மளுக்கு அதிகாரம் இருக்குன்னு. 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இது மேலெல்லாம் நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு. சர்ப்பங்கள் மேல அதிகாரம் இருக்கு, தேள்களின் மேல அதிகாரம் இருக்கு, பிசாசின் மேல அதிகாரம் இருக்கு, வியாதியின் மேல அதிகாரம் இருக்கு. இந்த எல்லா அதிகாரத்தையும் தான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் வந்து அன்வாதியா ஃபீல் பண்றான், நான் உங்களுக்கு மகனா இருக்க பாத்திரனே இல்லைன்னு. ஆனா உடனே ரிங்க போட்டோன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மகனா உனக்கு சகல அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன கொடுக்குறாங்க இந்த இளையகுமாரனுக்கு? ஃபர்ஸ்ட் ரோபு, அப்புறம் ரிங்கு, அப்புறம் என்ன கொடுக்குறாங்க? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். ஸோ பாதரட்சை கொடுங்கன்னு சொல்றாரு. ஸோ பாதரட்சைக்கு பிப்ளிக்கல் டைம்ஸ்ல என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாம். பிப்ளிக்கல் டைம்ஸ்ல ஸ்லேவ்ஸ் வந்து பாதரட்சை போட மாட்டாங்க, அடிமைகள் வந்து பாதரட்சை போட மாட்டாங்க, பிள்ளைகளும் அஃபீஷியல்ஸும் தான் பாதரட்சை போடுவாங்க. ஸோ ஒரு வீட்டில் ஒரு அடிமையை வந்து எடுத்துருக்காங்க, ஒரு சர்வெண்ட் எடுத்துருக்காங்கன்னா அவங்க பாதரட்சையை போட மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். பேர் ஃபுட்டாக யார் நடப்பாங்க? செருப்பே இல்லாமல் யார் நடப்பாங்கன்னா, ஒன்று வெக்கத்தில் இருக்கிறவங்க நடப்பாங்க, ஒரு வீட்டில் வெட்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நடப்பாங்க, இல்லைன்னா துக்கத்தில் இருக்கிறவங்க. இப்போ தாவீதுக்கு வந்து அவனுடைய மகன் இறந்தப்ப, பாத்ஷேபாள் மூலமாக பிறந்த மகன் இறந்தப்ப அவர் என்ன பண்ணார்? சாக்கு உடைய மாட்டிக்கிட்டு அப்போ வந்து செருப்பு போட மாட்டாங்க. ஸோ துக்கத்துலேயும் கண்ணீர்லேயும் இருக்கும்போது அவங்க செருப்பு போட மாட்டாங்க. இன்னொன்று பாவர்ட்டியில், ஏழ்மையில் இருக்கிறவங்க, அடிமைகளாக இருக்கிறவங்க, சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கிறவங்க, பிச்சைக்காரர், இவங்க தான் செருப்பு போட மாட்டாங்க. இப்போ மகன் எது இல்லாமல் தான் வரான்? எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரும்போது எது இல்லாமல் வரான்? செருப்பு இல்லாமல் வரான், பாதரட்சை இல்லாமல் வரான். அப்படின்னா அவன் என்ன ஃபீல் பண்ணிட்டு வரான்? ஐ எம் அன்வர்தி, நான் பாத்திரன் இல்லை, நான் ஒரு சர்வெண்ட் மென்டாலிட்டியில் தான் அவன் வரான். என்னைய ஒரு சர்வெண்ட்டாவது நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு வரான். ஆனால் முதல்ல என்ன சொல்கிறார் அப்பா? பாதரட்சியை கொடுப்பா அவனுக்கு அப்படின்னு. அப்படின்னா நீ என் மகன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பண்ண ஒவ்வொரு இதுவும் நீ என் மகன் தான், நீ என்ன ஃபீல் பண்ணாலும் நீ என் மகன் தான், நீ எவ்வளோ சின் கான்ஷியஸாக இருந்தாலும் நீ மகன் தான், நீ எவ்வளோ பாத்திரவான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் நீ என் மகன் தான், உன் ஃபீலிங் என்ன சொல்லுதோ அது நீ கிடையாது, நீ மகன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த தகப்பன் வந்து பாதரட்சியை கொடுக்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஸோ இங்கே வசனம் சொல்லுது, கொளுத்த கன்றை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸோ இங்கே கொளுத்த கன்று எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஜூவிஷ் டைம்ஸில் கொளுத்த கன்றுன்றது ஒரு பிரத்யேகமாக அவங்க வச்சுருக்கிற மந்தையில் ஒரு கன்றை நிறைய ஃபீட் பண்ணுவாங்களாம், நியூட்ரிஷியஸாக, ரொம்ப நியூட்ரிஷியஸாக, எது எது வெயிட் போடுமோ, எது எது சத்தானதோ அதை ஒரு பர்டிகுலர் கன்றுக்கு போட்டு அதை வெயிட்டை ஏற்றுவாங்களாம். எதுக்குன்னா ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸோ யூதர்களுக்கு இந்த பாஸ் ஓவர் இருந்தது இல்லையா, பஸ்கா பண்டிகை, அது அப்போல்லாம் அதை அடித்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ மாதம் கழிச்சு வந்திருக்காங்கன்னா அதை அடித்து வெட்டி அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? கொளுத்த கன்று வந்து ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் ப்ரிசர்வ் பண்ணது. மகன் வந்தோன்னே என்ன பண்ணுறாரு? அந்த கொளுத்த கன்று அடிக்கிறாரு. உன்னைய விட என்னடா எனக்கு ஸ்பெஷல்னு சொல்கிறாரு. என் மகனை என்கிட்ட வந்துட்டான், உன்னைய விட எனக்கு என்ன ஸ்பெஷல்? நீ தான் எனக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா, ஜெப்பனையால 3:17 எடுத்து வாசிப்போம். ஜெப்பனையா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்.
நான் சொன்னேன் he rejoices over you with shouts of joyன்னு. இப்போ ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், ஒரு சிக்ஸர் அடிக்கிறாங்க, இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவோம்? ஜேம்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஒரு சிக்ஸர் அடித்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டீம் கத்துவோம், ஒரு ஹைஃபை அடிப்போம், ஒரு பெரிய இதுவே இருக்கும். இதே மும்பையில் இருக்கிறவங்களாம், பாம்பேயில் இருக்கிறவங்களாம் வெறியர்களாக இருப்பாங்க, கிரிக்கெட் டான்ஸே ஆடுவாங்க, மாலையை போட்டுக்கிட்டு வெடி வெடிச்சு டான்ஸ் ஆடி. லிட்ரலாக இந்த வசனத்தோட அர்த்தம் ஆண்டவர் அதை பண்ணுறாராம் நம்மளை யோசிச்சு, ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி he rejoices over us. அதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஸோ அவங்க அப்பா வந்து அந்த மகன் வந்தோன்னே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, உன்னைய விட எனக்கு என்ன ஸ்பெஷல் கெஸ்ட்டு, உன்னைய விட நீ வந்ததை விட எனக்கு என்ன ஸ்பெஷல் ஒகேஷன், நீ வந்ததை விட என்ன விசேஷம், எனக்கு நீ வந்தது தாண்டா விசேஷம், நீ என் கூட இருக்கிறதான் விசேஷம்னு சொல்லிட்டு அந்த கொளுத்த கன்றை அடித்து பெரிய இது பண்ணுறாரு, பெரிய அந்த இடத்தையே ஒரு ஃபீஸ்டிங் ஆகுது. அப்போது இவன் என்ன யோசிக்கிறான், ஏன் இவன் அன்வதியாக ஃபீல் பண்ணுறான்? நான் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் ஒன்றும் செய்யலை, நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன். ஆனால் அப்பா எப்படி பார்க்குறாரு? நீ என் மகன், அதை மட்டும்தான் அப்பா பார்க்குறாரு. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் சில வசனங்களை வாசிக்கும் போது இப்போ பிக்சரில் வந்து பெரிய குமாரன் வர்றதை நம்ம வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருத்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். இப்போ இவ்வளோ வசனம் வாசிச்சோம்ல, இந்த மூத்த குமாரனோட ஆட்டிடியூட்ல ஒரு வரியில சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? பொறாமை, லா மென்டாலிட்டி, என்ன அங்கிள்? அறியாமை, ஸ்லேவ் மென்டாலிட்டி, வேற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே இது பண்ணும். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சுயநீதி. நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்பா மகன்டா அவ்வளோதான்டா அப்படின்றாரு. இப்போ அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்பா? 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. எனக்குள்ளதெல்லாம் என்னது? உன்னுடையதாக இருக்குது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? மகன் அவ்வளோதான். உன்னை யார் இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணும், எனக்கு ஒரு கொளுத்த கன்றை தாங்கன்னு அவன் கொளுத்த கன்றை அடித்து அப்பா திட்ட போகிறாரா? அது அவனுக்கு எனி டைம் அவைலபிளாக இருந்துச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறது அவனுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. அவன் என்ஜாய் பண்ணல. இந்த மூத்த குமாரனோட மென்டாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த கதையை நீங்கள் சில பேர் கேட்டிருப்பீங்க, பட் ஒரு புதிய கண்ணோட்டத்திலோட இந்த கதையை கேளுங்க. ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு ரொம்ப நாள் வந்து ஒரு கப்பலில் போகணும்னு ரொம்ப ஆசை. சரின்னா அவன் இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு எப்படியாவது கடைசியில் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி கப்பலில் போயிடணும், இதை நம்மளும் என்ஜாய் பண்ணணுன்ற ஆசையில் இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு க்ரூஸில் போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு க்ரூஸில் போகிறாரு. அந்த க்ரூஸ் வந்து 3 days ஜேர்னி, 3 நாள் பயணம் அந்த க்ரூஸில் போகிறது. ஸோ க்ரூஸில் போயிட்டு ஏறணுன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நாள் ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம், நம்ம வந்து இதில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி. ஆனால் நேரம் ஆக ஆக அந்த கப்பலில் இருக்க அவருக்குள்ளே அந்த சந்தோஷம் வந்து ஒரு துக்கமாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த கப்பலில் உள்ளவங்களாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக பாட்டு பாடுறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க. ஈவினிங் ஆனால் அந்த மீல் டைம் ஆனால் போய் எல்லா விதமான சாப்பாடையும் என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பஃபே மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்னால் 20 டிஷ்ஷு, லஞ்சுனா 20 டிஷ்ஷு, டின்னர்னா ஒரு 60 டிஷ்ஷுன்னு அப்படியே விதவிதமான சாப்பாடு இருக்குது. எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு பயங்கரமாக பார்ட்டி பண்ணி இது பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கப்பலில் ஏறுறதுக்கு முன்னாடி 2-3 பேக்கெட் ப்ரெட்டும் ஜாமும் எடுத்துகிட்டு வந்து இவர் என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு, இந்த டிக்கெட் வாங்குறதுக்கே பெரிய கஷ்டமாயிடுச்சு, இவ்வளோ சாப்பாடெல்லாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு உட்காந்து
அந்த ரொட்டி துண்டுல ஜாமை தடவி தடவி போய் தனிமையில் போய் கேபின்குள்ளே உட்காந்து, சரி இதை பார்த்தா எல்லாம் அசிங்கமாக நினைப்பாங்க, நம்ம இவ்வளோ இப்படி சாப்பாடு சாப்பிட்றோம், அவங்களும் அப்படி சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு இதையே 2 நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. 2 நாள் போயிருச்சு, 6 மீல் போயிருச்சு. 3வது நாள் கப்பலுடைய டெக்கில் நின்று ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கப்பல்லன்னு வந்துட்டோம், நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்க சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட முடியல, இவங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாங்க, அதுலலாம் குளிக்க முடியல, அவங்கெல்லாம் அந்த பார்ட்டியில் அழகாக டான்ஸ் ஆடி எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க, அதுக்குள்ளெல்லாம் நம்மளால் போக முடியல, இதுக்கு மட்டும்தானே காசு இருந்துச்சுன்னு நினச்சிட்டு சோகமாக இருந்திருக்கிறார். அப்போ கப்பலை ஓட்டுற அந்த கேப்டனும் கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுக்கலான்னு வேற ஒருத்தரை ஓட்ட சொல்லிட்டு அவரும் டெக்குக்கு வந்திருக்கிறாரு. பார்த்தா அவர் தனியாக நின்றுட்டு இருந்திருக்காரு. பார்த்து கேட்டிருக்காரு, என்னங்கய்யா அங்கே பெரிய பார்ட்டியே நடந்துட்டு இருக்கு, நீங்கள் மட்டும் இங்கே சோகமாக தனியாக நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவர் சொன்னாராம், இல்லை இவர் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டிக்னிட்டி கௌரவ குறைச்சலாக இருந்துச்சு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோம். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படியாவது கப்பலில் போயிடணும்னு, அதனால் எல்லாத்தையும் சொத்து பத்தெல்லாம் விற்று ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டேன், டிக்கெட் இருக்குது, ஆனால் இந்த சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு காசே இல்லைங்கய்யா, எல்லாரும் இப்படி சாப்பிடும் போது எனக்கு ஆசையாக இருக்குது. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த 2 நாளும் போய் அப்படியே அந்த பஃபேல எல்லாத்தையும் மோந்துட்டு வந்துடுவாராம். இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, பிரியாணி வாசனை வருது, பாயசம் வாசனை வருது, குலோப் ஜாமுன் வாசனை வருது, சிக்கன் 65 வாசனை வருது, பீஃப் வாசனை வருது, எல்லாம் அப்படியே இப்படியே பிடிச்சிட்டு வந்து ரொட்டி துண்டில் ஜாமை தடவி சாப்பிட்றது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி தான் அவருக்கு 2 நாள் போச்சு. ஸோ இது அந்த ஷிப் கேப்டன்கிட்ட சொன்னோன்னே ஷிப் கேப்டன் வந்து அப்படியே அதிர்ச்சியாக அவரை பார்த்தாராம், யோ நீ டிக்கெட்டை வாங்கினப்பயே கப்பல் டிக்கெட்டோட சேர்ந்து சாப்பாடு, இதில் உள்ளே இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸையும் என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரிவிலேஜையும் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் போய் பஃபேல சாப்பிடலாம், இதுக்கு தனியாலாம் காசு கட்ட வேணாம், போய் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம், போய் அந்த பார்ட்டியில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பியானோவை வாசிக்கலாம், நீங்கள் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம், அது எல்லாமே இந்த டிக்கெட்டில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு 3வது நாளும் துக்கமாக போயிடுச்சான், 2 நாள் விட்டுட்டோமே, 2 நாள் பிரியாணி விட்டுட்டோமே, 2 நாள் இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு 3வது நாள் ரொம்ப துக்கத்தில் இருந்தாராம். இதுதான் வந்து இந்த மூத்த குமாரனோட மென்டாலிட்டி. எல்லாமே அவனுக்கு அவைலபிளாக இருந்துச்சு, ஆனால் அவங்க அப்பா சின்ன பையனுக்கெல்லாம் செய்யறதை பார்த்துட்டு இவர் காதில் என்ன வந்துருச்சு, புகை வந்துருச்சு, இவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கும் எப்பயுமே என்ன, மற்றவன் பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தே வந்து நம்மளால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. ஸோ நம்மளுக்கும் நம்ம அதிகமான டைமு நம்ம ரொம்ப துக்கப்படுற டைம்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள், அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு, அவனுக்கு நம்மளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு, இவனுக்கு நம்மளை விட நல்ல வேலைக்கு போகிறானே, இவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி டைம் லைனில் இப்படி இருக்காங்களே, இவனோட பொண்ணோட இப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுறானே, நம்மளுக்கு வந்து இது கிடைக்கல, இவன் நம்மளோட மார்க் வாங்குறானே, அவன் காம்படிஷனில் வின் பண்ணிட்டானே, நம்மளுக்கு 1000 இதனாலே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் இங்கே தகப்பன் என்ன சொல்கிறாரு, 31வது வசனம் திருப்பி வாசிக்கலாம். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. நீங்கள் உரிமை பாராட்டிக்கோங்க தேவன்கிட்ட, நீங்கள் எனக்கு அப்பா தானே, எனக்கு செய்யுங்க, எனக்கு இதை கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க. உங்களை கேட்க வேண்டான்னு யார் சொன்னா, நம்மளை கேட்க வேணான்னு யார் சொன்னா, ஏன் நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம வயிறு எரியணும், நம்மளுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்குல்ல. நான் கேட்குறேன், ஒரு நல்ல தாய்க்கு ஒரு 5 பிள்ளைகள் இருக்குது, 5 பிள்ளைகளில் 4 பிள்ளைகள் சாப்பிட வந்துடுறாங்க. அன்றைக்கி வீட்டில் வந்து ஈரல் ஃப்ரை, சிக்கன் 61, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 மட்டன் குழம்பு. ஒரு பிள்ளை மட்டும் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போகுது, அந்த பிள்ளை கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போச்சு கொஞ்சம் லேட்டாக வருதுன்றதுனால இருக்கிறது எல்லாத்தையும் பானையை வலித்து சாப்பிட்ருவாங்களா? அந்த ஒரு பிள்ளைக்கு அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, எல்லா டிஷ்ஷும் எடுத்து வச்சுருப்பாங்க. சரி சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கதான் அவன் சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லுவாங்களா? அந்த பிள்ளைக்கு தனியாக எல்லா டிஷ்ஷும் எடுத்து வச்சுருப்பான். அப்போ நம்ம தகப்பன் நம்மளை எப்படி விடுவார்? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உங்களுடையது. இதுதான் தகப்பனோட ஹார்ட்டு, இதுதான் வந்து ஃபாதரோட ஹார்ட்டு, இதுதான் பிதாவோட ஹார்ட்டு. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாமே உன்னுடையது. ஸோ அவர் நினச்சாருன்னா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போது இதில் வெளிப்படுத்தின விசேஷ புக்கில் அடிக்கடி ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகும். அது என்ன வார்த்தை? காதுள்ளவன் கேட்க கடவன். அது என்ன காதுள்ளவன் கேட்க கடவன், கண் இருக்கவன் பார்க்க கடவன்? அப்போ காதுன்றது எல்லாத்துக்கும் இருக்குது, அதை செவி கொடுத்து கேட்குறவங்க கேளுங்க அப்படின்றதுக்கு தான் வந்து அது அர்த்தம். ஸோ பல தடவை நம்ம கண் இருந்தும் பார்க்காதவர்களா, காது இருந்தும் கேட்காதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவனுடைய பார்வை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்படி நம்ம பார்க்குறாரு,
ஏன் தேவனுடைய பார்வையை தெரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய பார்வை, தேவனுடைய உள்ளம் என்னன்றதை வந்து நம்மளுக்கு காண்பிக்குது. ஏன் ஏன் தேவனை தெரிஞ்சுக்கணும்னா, தேவனை தெரிஞ்சாதான் நம்மளையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இவன் என்ன நினச்சிட்டு இருந்தான்? இவன் வந்து அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து புத்தி தெளிந்த போது அவன் என்ன நினச்சி வர்றான்? அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாம். 17, 18, 19. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஸோ இங்கே வந்து தகப்பன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கும்போது அவனோட மைண்டில் அவனுக்கே அவன் யாருன்னே தெரில. அவன் யாருன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான்? நான் பாத்திரன் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான், நான் பாவின்னு நினச்சிட்டு இருக்கான், நான் வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கான், நான் மகன் கிடையாது, நான் கூலிக்காரில் ஒருத்தர் தான் அப்படின்னு இதுதான் அவனோட. ஆனால் அப்பா கிட்ட போகும்போது அப்பா என்ன சொல்கிறாரு? நீ என் மகன்தான் ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதின்ற சால்வையை போடுறாரு, பாதரட்சியை கொடுத்து என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்கிறாரு, ரிங்கை போட்டு உனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாரு, ஃபேட் அண்ட் காஃப் அடிச்சு ஒன்றை விட எனக்கு பெருசு ஒன்றும் இல்லைடா, நீ தான்டா எனக்கு விசேஷமே, நான் விசேஷமாக கொண்டாட தேவல், நீ தான் என் விசேஷமே, நீ தான் எனக்கு பெருசு, நீ தான் என்னோட ஆனர்டு கெஸ்ட்டு, நீ தான் எனக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு, எல்லா கெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் தேவனை அறிஞ்சுக்கணுன்னா, தேவனை அறிஞ்சாதான் நம்ம யாருன்னே நம்மளுக்கு தெரியும், நம்மளை எப்படி அவர் பார்க்குறாருன்னே தெரியும். நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய சலிப்பு, எதுக்கு எடுத்தாலும் சலிப்பு, என்ன செஞ்சாலும் சலிப்பு, எதுவுமே அவங்கள திருப்திப்படுத்த முடியல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியல, உண்மையான அன்பு என்னன்னு தெரியல. அந்த உண்மையான அன்பு என்னன்னு தெரியும் போது தான் வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர ஆரம்பிக்கும். தேவன் யாருன்னு தெரிய தெரிய அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரெஸ்ட்டில் வாழ்வோம், ரொம்ப பீஸில் வாழ்வோம். அவ்வளோ ஈஸியாக நம்மளை யாரும் டென்ஷன் பண்ண முடியாது. இப்போ ஏசப்பாவால் ஏன் அங்கே தூங்க முடிஞ்சிச்சுன்னு இப்போ புரியுதா? ஏன் தூங்க முடிஞ்சிச்சு? ஒரே புயல், ஒரே காற்று, ஒரே போட்டில் இருக்கிறாரு, அதே போட்டில் தண்ணீர் நிரம்புது, சீஷர்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த கொந்தளிப்போட இவங்களும் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க ஹார்ட்டில் ஒரு பெரிய ஸ்டாம். ஆனால் இவர் நம்ம தலைவர் தூங்குறாரு. எப்படி தூங்க முடிஞ்சிச்சு? He knew who his father was. அவருக்கு அவர் தகப்பன் யார், அவர் எவ்வளோ நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி அந்த அதிருப்தியோட ஒரு ரூட் என்ன தெரியுமா? அந்த அதிருப்தியும் அந்த அண்ட்ரெஸ்ட்டும், எப்போ பார்த்தாலும் ஒரு சலிப்பு நம்ம இருதயத்தில் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலை. அப்போ தேவன் யாருன்ற அறிவில் நம்ம வளர 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 அதுக்கு ஒரு அடையாளம் நம்ம லைஃப்பில் என்னென்னா, பயங்கரமான ஒரு பீஸ்லேயும் ரெஸ்ட்லேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம், ஜீசஸ் மாதிரியே. எவ்வளோ புயல் வெளியில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளால் தூங்க முடியும், ஒரு சமாதானமாக இருக்க முடியும். நம்ம நினச்ச டைம் லைனில் நம்ம லைஃப்பில் காரியங்கள் நடக்கலைன்னாலும் நம்மளால் சமாதானமாக இருக்க முடியும். இதுதான் அடையாளம். ஸோ இந்த நாலேஜ்னால தான் ஏசப்பாவால் புயலின் மத்தியில் தூங்க முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 10:29 அவைகளைனா எவைகளை, முந்தின வசனங்களை வாசிச்சான்னா அவர் ஆடுகளை பற்றி பேசுகிறார். ஆடுகள்னா யார்? நம்ம தான். ஆடுகள்னா யார்? நான் தான். சொல்லுங்க, ஆடுகள்னா யார்? நான் தான். அப்போ அந்த ஆடுகளை பற்றி என்ன சொல்கிறாரு? அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. No one can snatch them out of my father's hand. இந்த கெத்து இருந்தது ஏசப்பாக்கு பூமியில் இருந்தப்ப. அப்பாவை மீறி என் வாழ்க்கையில் ஒன்றும் நடந்துட முடியாது, அப்பாவை மீறி என் வாழ்க்கையில் ஒரு தீங்கு வந்துட முடியாது, அப்பாவை மீறி என் லைஃப்பில் யாரும் என்னை துன்பப்படுத்திட முடியாதுன்ற ஒரு திமிரு, ஒரு கெத்து இருந்தது ஏசப்பாக்கு. அதனால தான் அவரால் தூங்க முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 2 தீமோத்தேயு 1:12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஸோ விசுவாசம் எதுலேருந்து வரும்? அறிகிறதுனால வரும். யாரை அறிகிறதுனால வரும்? தேவனை அறிகிறதுனால வரும். அந்த விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணும்போது தான் என்ன வந்தாலும் நம்மளால் ஒரு சமாதானமாக இருக்க முடியும். ஸோ அன்றைக்கி ஏசப்பா எப்படி அந்த படகுல இவ்வளோ ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனில், கொந்தளிக்கிற சிச்சுவேஷனில், சாவுக்கு ஏதுவான சிச்சுவேஷன்லேயும் ஒரு சமாதானமாக, ஒரு ரம்மியமாக, மன ரம்மியமாக எப்படி இருக்க முடிஞ்சது? இந்த அறிவினாலே. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்.
ஸோ விசுவாசம் தேவனை குறித்த அறிவினால வருகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமாக எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நான் வேதத்தை வாசிக்கும் போது நான் கேட்ட மெசேஜ் அந்த கண்ணோட்டத்தோட உங்களை பார்க்கக்கூடாது. உண்மையிலே நீங்கள் யாராக இருக்கிறீங்க, உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்கள் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, நீங்கள் இருக்கிற வண்ணமாய் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்ற ஒரு ஜெபத்தோட இந்த வேதத்தை வாசிக்கணும். நம்ம லைஃப்பில் கோத்ரூ பண்ணணும். பவுல் எழுதுறாரு, உண்மை அறிகிற அறிவுக்கு கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாத்தையும் நான் குப்பைன்னு எண்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ குப்பைன்னு எதை தெரியுமா என்றாரு? அவர் ஒரு ரோமன் சிட்டிசனுங்க. அந்த காலத்தில் ரோமன் சிட்டிசன்னா ஒரு பெரிய விஷயம். டேக்ஸ் கட்ட தேவையில்ல, நிறைய அவங்களுக்குன்னு சலுகைகள் இருந்தது. ஒரு ஜூவை நிப்பாட்டி 10 கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு ரோமன்னா போப்பான்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஜூவுக்கு வேறு விதமாக ஒரு லா அப்ளை ஆச்சுன்னா ஒரு ரோமன்னா அவருக்கு அந்த ரூலெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு ரோமன் சிட்டிசன் அவர் லாவை கற்று தேர்ந்தவர். அவ்வளோ பணக்காரர். பவுல் ஒரு ஒன்றும் இல்லாத பாப்பர் கிடையாது. அவர் அவ்வளோ ரிச் பிஸ்னஸ் மேன். அவர் தனியாக டென்ட் மேக்கிங் பிஸ்னஸ் வச்சுருந்தார். அத்தனை இன்னைக்கு புதிய உடன்படிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே அவர் எழுதின அந்த எபிசல்ஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்கிறாரு, உண்மை அறிகிற அறிவுக்கு ஒப்பாக எல்லாத்தையுமே நான் குப்பைன்னு எண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டவரை பற்றி அறிய தான் விசுவாசத்தில் நம்ம ஜாம்பவானாக எழும்பணும். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு ஃபியர் வருதுன்னா அந்த ஃபியரே பார்த்து நம்ம சிச்சுவேஷனே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தேவன் யாருன்னு பார்க்கணும். தேவன் யாருன்னு வேதத்துலேருந்து நம்ம அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ள பயம் விலகி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானமும் ஒரு ரெஸ்ட்டும் வரும். இன்றைக்கி உங்களுக்கு சமாதானமாகவே இருக்க முடியலையா? ஒரு சலிப்பு எல்லாத்துலேயும் இருக்கா? தேவனை அறிஞ்சு கொள்ளுங்க. அவருடைய அன்புனா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதை தவிர உங்கள் வாழ்க்கையை எதுவுமே நிரப்ப முடியாது. ஹல்லேலூயா. ஒன்லி ஹிஸ் லவ் வில் ஃபில். எவ்வளோ அன்பு செய்கிற கணவனாக இருந்தாலும் நம்ம நேசிக்க விரும்புகிற விதமாக 100% நம்மளை நேசிக்கவே முடியாதுங்க. எவ்வளோ நேசிக்கிற அப்பாவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிற வண்ணமாக 100% நம்மளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த அப்பாவை அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த அப்பா நான் இங்கே இல்லை, இந்த அப்பா அவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளே அவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவினாலே எங்களுக்கு விசுவாசம் பெருகுகிறதுன்னு நாங்கள் இப்பொழுது மெடிடேட் பண்ணோம் சுவாமி. பவுல் ஜெபித்தது போல ஹெல்ப் அஸ் டு நோ யூ லார்ட். உம்மை இருக்கிற வண்ணமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளுங்க, எங்கள் செவிகளை திறந்தருளுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது சூழ்நிலையை வச்சு நீங்கள் யாருன்னு நாங்கள் பார்க்காம உங்களை வச்சு உங்கள் கண்ணோட்டத்தோடு எங்கள் சூழ்நிலையை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Holy Spirit, show us the Father, show who the Father is to us. ஒவ்வொரு நாளும் சுவாமி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் லைஃப்பில் ஜேர்னி பண்ணும்போது அப்பா யாருன்னு எங்களுக்கு காட்டுங்க, அப்பா யாருன்னு எங்களுக்கு நினைவுபடுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தை எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களுக்கு தேவையாக இருக்குதோ அந்தந்த சூழ்நிலையில் ஆவியானவர் இந்த வசனத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தி எங்களோடு நீங்கள் மினிஸ்டர் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்து துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்து துணையுமானவர். பூமி நீலை மாறினாலும் பூமி நீலை மாறினாலும் மலைகள் நிலை சாய்ந்து போனாலும் மலைகள் நிலை சாய்ந்து போனாலும் தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்து